முருக பக்தர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கந்தர் அனுபூதி பாடல் 2. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி ஒரு பக்தன் இறைவனை உணர்ந்த ஆன்ம அனுபவத்தின் வெளிப்பாடு. முதல் பாடலில் முருகனை அழைத்த அருணகிரிநாதர் 2வது பாடலில் தன் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆன்மீக மாற்றத்தை பகிர்கிறார். பாடல்: உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனு நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருக சுரபூபதியே. இதுவே இப்பாடலாகும். இனி அதன் பொருளை காண்போம். உல்லாச நிராகுல, மனம் முழுவதும் ஆனந்தமாகவும் கவலையற்ற நிலையிலும் இருக்கிறது. இது சாதாரண சந்தோஷம் அல்ல, இறைவனை உணர்ந்த ஆனந்த நிலை. யோகவித சல்லாப வினோதனு நீ. முருகனே, யோகிகளுக்கே தெரியும் ஆன்மீக இரகசிய விளையாட்டை நீ எனக்கு அருளினாயா என்று கேட்கிறார். இங்கு யோகம் என்பது உடற்பயிற்சி அல்ல, மனம், ஆன்மா, இறைவன் மூன்றும் ஒன்றாகும் நிலை. எல்லாம் அற என்னை இழந்த நலம் மிக முக்கியமான வரி இது. அருணகிரிநாதர் சொல்வது, நான் என்னை மறந்துவிட்டேன், என் அகந்தை மறைந்து விட்டது, நான் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. அதுவே உயர்ந்த ஆன்மீக அனுபவம். ஒரு பக்தன் இறைவனில் முழுமையாக லயித்தால் தனித்த நான் என்ற உணர்வு கரைந்து விடுகிறது. அங்கே இருக்கும் ஒன்று மட்டும் இறைவன். சொல்லாய் முருக சுரபூபதியே. சூரபத்மனை வென்ற வீர முருகனே, இந்த அனுபவம் என்ன நிலை? அதை நீயே எனக்கு சொல்ல வேண்டும் என்று பக்தி உருக்கத்தில் கேட்கிறார் அருணகிரிநாதர். இந்த பாடலின் ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன? உண்மையான யோகம் மன அமைதி. அகந்தை அழிந்தால் இறைவன் அனுபவம் கிட்டும். இறைவனை உணர்ந்தால் கவலை இல்லை, ஆனந்தம் உள்ளத்திலே பிறக்கும். அருணகிரிநாதர் அனுபவித்தது முருகனை வெளியே காணவில்லை, உள்ளத்திலே கண்டார். கந்தர் அனுபூதி முழுவதும் ஒரு பக்தன் ஆன்மீக பயணம். அதன் முதல் படியே இந்த பாடல். முருகன் நாமம் நம் மனதில் ஒலித்தால் பயம் நீங்கும், துன்பம் குறையும், ஞானம் வளர்ந்து வாழ்க்கை ஆனந்தம் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.